இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா விவோ புதுசா லான்ச் பண்ண Y200e போனை ஏன் வாங்க கூடாதுன்னு பேசியிருக்கேன். நீங்க யாராவது அந்த போனை வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. ஒரு 11000 ரூபாய் 12000 ரூபாய் போன் இருக்க ப்ராசஸர் எடுத்துட்டு வந்து 20000 ரூபாய் போன்ல போட்டுருக்காங்க. நீங்க சொல்ல அந்த போன்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க, அதனால தான் அந்த போன் அந்த அளவுக்கு ரேட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அந்த ப்ராசஸர் ஒர்த் இல்ல. இந்த AMOLED டிஸ்ப்ளே, சார்ஜர், அப்புறம் 4 Gen 2 ப்ராசஸர் எல்லாமே சேர்த்து ஒரு 16000 அந்த மாதிரி லான்ச் பண்ணியிருந்தா ஒர்த்தா இருந்திருக்கும். ஆனா இவங்க 20000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தான போன் இன்னும் நிறைய இருக்கு. சரி வாங்க, அது என்ன டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. விவோ Y200e டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inch Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 128 கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 nits கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 20000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இந்த பிரைஸ் ரேஞ்ச் இருக்க மற்ற காம்படிஷனுக்கு ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த விவோ Y200e வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 4 Gen 2 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படிப்பட்ட ப்ராசஸர்னு கேட்டிங்கன்னா இதே ப்ராசஸர் வச்ச ஃபோனில் பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய் ரேஞ்சிலே இருக்கு. பட் AMOLED டிஸ்பிளே கிடைக்காது. அப்படியே அந்த ஃபோன் AMOLED டிஸ்ப்ளே வச்சு லான்ச் பண்ணியிருந்தாலும் ஒரு 15000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி 20K அந்த ப்ராசஸர் லான்ச் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி லான்ச் பண்ற தேரி விவோ கம்பெனிக்கு மட்டும் தான் இருக்கு. இன்னும் ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா சேம் விவோ பிராண்ட்லயே Dimensity 7200 ப்ராசஸர் இருக்கிற போனே வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதை விட்டு நீங்க இந்த ப்ராசஸர் வாங்கினீங்கன்னா நீங்க ஒரு ஏமாளி தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த விவோ Y200e வந்து பாத்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப்ல கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த். ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ரேஞ்ச் இருக்க மற்ற ஃபோன் கூட காம்படிட் பண்ணும். பட் உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்ல. ஸோ கேமராவை பார்த்தீங்கன்னா ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த விவோ Y200e வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 44 வாட் இருக்கு. ஸோ இதோட பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதோட பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சார்ஜிங் ஸ்பீடு டீசெண்டாக இருக்கும். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஸோ நான் இந்த ஃபோனை வாங்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் தான். 20000 ரூபாய் கொடுத்து 4 Gen 2 ப்ராசஸர் வாங்குறது ஒர்த் இல்லை. ஒரு 15000 ரூபாய்க்குள்ள நான் கண்டிப்பாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுவேன். ஆனால் இந்த ஃபோனோட பிரைஸ் ரேஞ்சு 20000 ரூபாய். ஸோ நீங்க இந்த ஃபோனை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.